இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி நான் என்னோடய 1 இயர் பேபிக்கு செய்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக கீ, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியனில் பாதி ஆனியனை இப்படி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் ரொம்ப நல்லா வதங்கணும்னு இல்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். இன்றைக்கி நான் ஒரு சின்ன சைஸ் பிரிஞ்சல், ஒரு சின்ன பொட்டேட்டோ, ஒரு ஹாஃப் கேரட் எடுத்து இப்படி சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு நாள் நீங்கள் பீட்ரூட் செஞ்சீங்கன்னா ஒரு நாள் கேரட் போட்டு செய்யலாம், ஒரு நாள் கீரைலாம் சேர்த்து செய்யலாம். இப்போது ஒரு அரை தக்காளி பழம் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கிச்சடி குக் ஆனதுக்கப்புறமா இந்த காய்கறியும் நல்லா பாயில் ஆகிடும். அப்போ நம்ம எடுத்து மேஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக பேபிக்கு ஊட்டலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிச்சடியில் நான் மிளகாய் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம், வீட்டில் வச்சது. காய்கறி லைட்டாக வதங்கினதும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சின்ன பவுலில் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, அதுக்கு ஈக்குவலாக அதே கப்பில் ரைஸும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி உடச்ச ப்ரௌன் ரைஸ் சேர்த்துருக்கேன், மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. ஒயிட் ரைஸை விட இந்த ரைஸ் பேபிஸ்க்கு நல்லது, ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். அதை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 6-7 விசில் வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி தண்ணியாக இருக்கணும் கிச்சடி. ஏன்னா கொஞ்சம் நேரம் சென்று அது கொஞ்சம் திக்காயிரும். அதனால் ஓப்பன் பண்ணுறப்போ கொஞ்சமாச்சும் தண்ணி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவு அந்த பருப்பும் அரிசியும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு 4 டம்ளர் அளவு ஊற்றணும். அப்போ தான் இந்த மாதிரி தண்ணியாக கிச்சடி கிடைக்கும். ஹெல்த்தியான கிச்சடி ரெசிபி இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.